எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயண நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. 7ஆம் நாள் கதை பகுதி இனிதே தொடர்கிறது. பரத்வாஜ ஆசிரம பிரவேசம். பரத்வாஜர் ஆசிரமத்தில் நுழைதும் தேவி வைதேகியுடனும் சீதையுடனும் தன் இளவனான லக்ஷ்மண சுவாமியுடனும் ராகவன் அன்போடு உணவருந்தி மரத்தடியின் நிழலில் மகிழ்வோடு தங்கி ஓய்வெடுத்தார். சூரிய தேவர் உதித்த பின்னர் மன்னர் ராமர் அக்யம் முதலிய நித்திய கடமைகளை முடித்து தவ முனிவரான பரத்வாஜ முனிவரிடம் சென்று சேர்ந்தார். தன்னுடைய ஆசிரம பாதைக்கு அருகில் வந்த உத்தமர்களான ராமபிரான், லக்ஷ்மண சுவாமி மற்றும் சீதையை கண்டு பெரும் மகிழ்ச்சியோடு அங்கே ஓடி வந்த ஒரு வடுகனை இளம் முனிவர் சீடனை சந்தித்தார்கள். அப்போது அவனிடம் ராகவனான ராமபிரான் கூறினார், நீ உடனே சென்று அந்த முனிவரை, பரத்வாஜ முனிவரை எழுப்ப வேண்டும். தசரத மைந்தனான ராமபிரான் தனது மனைவியோடும் தம்பியோடும் வந்து பிரம்ம ரிஷியான தங்களின் இருப்பிடத்திற்கு அருகில் காத்திருக்கிறான் என்ற செய்தியை விரைவாக முனிவரிடம் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு கூறியதும் தபஸ்விகளில் சிறந்தவரான பரத்வாஜ முனிவரிடம் அந்த பிரம்மச்சாரி சீடன் அளவற்ற மகிழ்ச்சியோடு சென்று தெரிவித்தான். ஆசிரமத்தின் அருகில் தசரத புத்திரனும் அடைக்கலம் புகுந்தவர்களிடம் அன்பு கொண்டவனுமான ராமபிரான் வந்து காத்து கொண்டிருக்கிறார். அதனை செவிமெடுத்த பரத்வாஜ முனிவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். உடனே அர்க்கியம் பாத்தியம் முதலான உபச்சார பொருட்களை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு ஸ்ரீ ராமபிரான் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றார். சீதையுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் வீற்றிருந்த தயாபரனும் லக்ஷ்மிபதியுமான ராமனை கண்டதும் பரத்வாஜ முனிவர் பேரானந்த கடலில் மூழ்கினார். தசரத மைந்தனான ராமபிரானும் பரத்வாஜ முனிவரின் பாதங்களை வணங்கினார். மனைவியோடும் இளவலோடும் வணங்கிய ராமபிரானுக்கு முனிபுங்கவர், முனிவர்களில் சிறந்தவர், ஆசிர்வதித்து ஆனந்தமடைந்தார். பரத்வாஜ முனிவர் ராமபிரானிடம் கூறினார், வேதங்களின் வடிவமே உன்னுடைய பாத தூசியால் என்னுடைய இந்த பர்ணசாலையை பங்கஜ ஆசிரமத்தை புனிதப்படுத்துவாயாக. இவ்வாறு கூறி முனிவர் ராமபிரானை ஆசிரமத்திற்கு அழைத்து வந்து தேவி சீதையோடும் உண்மை வடிவினான தம்பியோடும் லக்ஷ்மண சுவாமியுடனும் இணைந்து மிகுந்த மரியாதையுடனும் முறைப்படியான பூஜையுடனும் உடனே வழிபட்டார். ராஜ தபோதன சிரேஷ்டர் அருளி செய்தார், உன்னுடன் எனக்கு சேர்க்கை உண்டான காரணத்தினால் எனது தவத்தின் பயன்கள் அனைத்தும் நன்மையாய் அமைந்தன. கருணாநிதியே, ரகுபதியே, கடந்த காலம் எதிர்காலம் அனைத்தும் உன்னால் அறியப்பட்டது. பூ உலகில் மாயையினால் மனித வடிவம் எடுத்திருக்கும் நீயே பரமாத்மா என்பதனை நான் அறிவேன். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவனால் வேண்டிக் கொள்ளப்பட்டதால் வெற்றி உண்டானதும் காட்டில் வசிப்பதான சூழ்நிலை அமைந்ததையும் நான் அறிவேன். ஞானமூர்த்தியே, ஞான திருஷ்டியினாலும் தியானத்தினாலும் எல்லாவற்றையும் நான் கண்டேன். நான் அதிகம் கூறுவானேன். மன நிறைவோடும் திருப்தியோடும் நான் அடைந்த பேறு பெரிது. ஸ்ரீபதியான ராகவன் வணங்கி சாதுரத்துடன் அந்த தபோதன சிரேஷ்டரிடம் இவ்வாறு கூறினார், சத்திரிய குலத்து உறவினர்களான எங்களை மன மகிழ்ச்சியோடு ஆசிர்வதிக்க வேண்டும். இவ்வாறு இருவரும் பரஸ்பரம் உரையாடி அந்த இரவை முனிவருடன் கழித்தனர். வால்மீகி ஆசிரம பிரவேசம். விடியற் காலையில் எழுந்து முனிவரின் புதல்வர்களான சிறுவர்களுடனும் மேன்மையான காளிந்தி நதியை கடைந்து தபஸ்வேக்கள் மற்றும் சீடர்கள் வழிகாட்ட அவர்கள் சித்திரகூட மலையை சென்றடைந்தனர். அங்கே தூய்மையான வால்மீகி முனிவரின் ஆசிரமம் இருந்தது. அது பல்வேறு முனிவர் கூட்டங்களால் சூழப்பட்டு பலவிதமான மிருகங்களாலும் பறவைகளாலும் நிறைந்ததாக மிக அழகாக விளங்கியது. சிறந்த மரங்கள் கொடிகளால் சோபித்து எப்போதும் மலர்கள், பழங்கள் மற்றும் இலைகளுடன் விளங்கியது. அங்கு சென்று முனிவர்களில் சிறந்தவராக அமர்ந்திருந்த வால்மீகி முனிவரை கண்டு ஸ்ரீ ராமபிரான் அவரை பணிந்து வணங்கினார். ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் கணவனும் வீரனும் மனோகரனும் மென்மையானவனும் ஷாமள நீல நிறத்தவனும் மன்மதனை போன்ற சுந்தரனும் நீலத்தாமரை போன்ற விழிகளை உடையவனும் தேவேந்திரன் போன்ற தேவர்களால் தொழப்பட்டவனும் அம்பராத்துணி மற்றும் வில் ஏந்தியவனும் உலகங்களை காப்பதில் வல்லவனும் ஜடா மகுடத்துடன் பிரகாசிப்பவனும் ஜானகி மற்றும் லக்ஷ்மண சுவாமியுடன் கூடியவனும் மனிதர்களில் சிறந்தவனுமான ஸ்ரீராமனை கண்டு வால்மீகி முனிவர் ஆனந்த விழிநீர் சிந்தினார். அவர் ராக
ஆண்டவனின் திருமேனியை இறுக தழுவி கொண்டார். நாராயணனும் பரமானந்த வடிவினனும் கருணை என்னும் அமுத கடலுமான மனித வடிவம் எடுத்த ஜெகத் பூஜ்யனும் ஜெகந்நாதனும் தாமரை கண்ணனும் ராஜேந்திர சிகாமணியுமான ஸ்ரீராமனுக்கு வால்மீகி முனிவர் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு பாத்தியம் அர்க்கியம் முதலான உபச்சாரங்களை செய்து முக்தி அளிக்கும் இறைவனுக்கு பழங்கள் தேன் கிழங்குகள் ஆகியவற்றை மகிழ்வோடு நிவேதனம் செய்தார். அவற்றை உட்கொண்டு பயண களைப்பை தீர்த்து கொண்ட ரகுவரனான ஸ்ரீ ராமபிரான் முனிவரிடம் பணிவுடன் தந்தையின் ஆணைப்படி காட்டிற்கு புறப்பட்டு வந்தோம் என்று கூறினார். பகவான் ஸ்ரீ ராமபிரான் வால்மீகி முனிவரிடம் கூறுவது, உடன் பிறந்தவனுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் ஜனகனின் மகளான சீதையுடனும் இதற்கான காரணத்தை நான் கூற வேண்டியதில்லை அல்லவா? வேதாந்தியான தங்களுக்கு எல்லாம் தெரியுமே. எந்த இடத்தில் தேவி சீதையுடன் சுகமாக வசிக்க இயலுமோ அதை எனக்கு அருளை செய்ய வேண்டும். இங்கு சிறிது காலம் வசிப்பதற்கு என் மனதில் மிகுந்த ஆசை உள்ளது மகாமுனிவரே. இத்தகைய திவ்ய புருஷர்கள் வாழும் மங்களகரமான தேசங்களே நான் வாழ்வதற்கு மிகவும் உகந்தவை. ஸ்ரீ ராமபிரானின் வார்த்தைகளை செவிமடுத்த வால்மீகி முனிவர் பதில் கூறினார். இதனை செவிமடுத்த வால்மீகி மகாமுனிவர் புன்னகை பூத்து பின்வருமாறு அருளை செய்தார். அனைத்து உலகங்களும் தம்மிடத்தில் வசிக்கின்றன. அனைத்து உலகங்களிலும் தாமும் வசிக்கிறாய். இப்படி உனக்கு பொதுவான வசிப்பிடங்கள் இருக்கும் பொழுது நான் என்னவென்று கூறுவது? இருப்பினும் சீதையுடன் கூடி வாழ்வதற்கு இன்று ஒரு சிறப்பான இடத்தை குறித்து நீ விசேஷமாக கேட்டபடியால் நீ சுகமாக வசிப்பதற்கான இருப்பிடங்களை விசேஷமாக பெயரிட்டு நான் கூறுகிறேன். மன நிறைவு கொண்டவர்களாய் சம நோக்கு உடையவர்களாய் அனைத்து உயிர்களிடத்திலும் குற்றமற்ற தூய சிந்தனை கொண்டவர்களாய் சாந்த குணம் கொண்டு தம்மை பஜிப்பவர்களின் உள்ளமை மனமே நீ சுகமாக வசிப்பதற்கான மாளிகையாகும். உலகியல் தர்ம அதர்மங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து பக்தியுடன் உன்னை பஜிப்பவர்களுக்கு இதய தாமரையே நீ வீற்றிருப்பதற்கு மிக சிறந்த இடமாக விளங்குகிறது. தினமும் உன்னையே சரணாக அடைந்து இந்த ஸ்லோகங்கள் இறைவனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் எங்கு வசிப்பார் என்பதை விளக்கும் பகுதியாகும். இன்ப துன்பங்களை சமமாக நோக்குபவர்கள், பேராசையற்றவர்கள், உனது திருவடி தாமரைகளை சரணடைந்தவர்களின் மனதே உனக்கு சுகமான இருப்பிடமாகும். அமைதியானவர்கள், அகந்தையற்றவர்கள், விருப்பு வெறுப்பற்றவர்கள், மண் கல் பொன் ஆகியவற்றை சமமாக காண்பவர்களின் சிறந்த மனமே உனக்கான ஆலயம். தம் செயல்கள் அனைத்தையும் உனக்கென அர்ப்பணித்து உன்னிடத்திலேயே மனதை நிறுத்தி மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களின் உள்ளமே எப்போதும் உனது இருப்பிடமாகும். விருப்பமானது கிடைத்தவுடன் அளவில்லா மகிழ்ச்சியோ, பிடிக்காதது நிகழ்ந்தால் தாங்க முடியாத துயரமோ அடையாமல் அனைத்தும் மாயை என்று தெளிந்து வாழும் தூய மனமே உனது வாசஸ்தலம். பிறப்பு, இறப்பு, பசி, தாகம், சுகம், துக்கம் போன்ற அனைத்து விகாரங்களும் உடலுக்கு மட்டுமே தவிர ஆத்மாவிற்கு இல்லை என்பதை உணர்ந்து தம்மை பஜிப்பவர்களின் சித்தமே தமக்கு சுகமான மந்திரமாகும். தாசி என தன் தாயை காண்பவனும் எப்போதும் அவன் சித்தத்தில் ஜனகராஜன் மகளுடன் சீதையுடன் சந்தேகமின்றி வசித்தருள்வாயாக. ஸ்ரீயப்பதியே, எப்போதும் உபாயங்களால் தூய்மையான மனதுடன் எப்போதும் உனது பாத சேவையில் விருப்பம் உள்ளவர்களாயும் எப்போதும் உன் நாமமெனும் அமுதத்தை ஜபிப்பவர்களாயும் சந்தோஷமடைந்த மனதுடையவர்களாயும் இருக்கும் சில மகான்களின் உள்ளத்தில் சீதையுடன் மறைந்து நீ வசிப்பாயாக. நினைத்ததை அருளும் சிந்தாமணியே, தயாநிதியே. வால்மீகி முனிவரின் ஆத்ம கதை. செவிக்கு அமுதமான உன் நாமத்தின் மகிமையை வர்ணித்து முடிப்பது எவருக்கும் இயலாத ஒன்றன்றோ. அற்பனான நான் உன் நாம மகிமையினால் பிரம்ம முனிவனாய் மாறினேன் அல்லவா? துர்மதியுடைய நான் முற்காலத்தில் வேடர்களுடன் இணைந்து அளவற்ற அக்கிரமங்களை செய்தேன். பிறப்பினால் பிராமணனாய் இருந்தாலும் பிரம்ம கர்மாக்கள் அனைத்தையும் கைவிட்டு சுத்தமான ஆச்சாரங்களை கைவிட்ட ஒரு சூத்திர பெண்ணுடன் பல காலம் வாழ்ந்தேன். பல புதல்வர்களையும் பெற்றெடுத்தேன். கருணையற்ற திருடர்களோடு இணைந்து கொண்டு தினமும் திருடனாய் வெல்லும் அம்பு மேந்தி மற்ற உயிரினங்களை கொன்று வஞ்சித்தேன். எவ்வளவு பொருள்களை பறித்தேன் துவஜர்களிடமிருந்து. ஒரு முறை அந்த முனிசிரேஷ்டர்களின் வனத்தில் இருந்தபோது சப்த ரிஷிகளான 7 முனிவர்கள் வருவதை கண்டேன். அங்கு விரைவாக சென்று முனிவர்களின் ஆடை முதலானவற்றை பறிப்பதற்காக துணிந்தவனானேன். நண்பகலில் சூரியனை போன்ற ஒளி உடையவர்கள் இரக்கமற்றவனும் கொடியவனுமாகிய என்னை கண்டு அஞ்சியவர்களாக திடுக்கிட்டு நின்ற கொடூரமான என்னை கண்டு அச்சத்துடன் என்னிடம் கூறினார்கள். நில் நில், உனக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? கொடியவனே, உண்மையை கூறுவாய் என்று மகிழ்ச்சியோடு முனிவர்கள் கூறிய போது இரக்கமற்ற மனமுடைய நானும் அவர்களிடம் நெல்
நீங்கள் என் வார்த்தைகளை செவிமடுங்கள். அரசகுமாரர்களே, என் பிள்ளைகள், மனைவி போன்ற அனைவரும் பசியால் வாடுகிறார்கள். வாழ்வாதாரத்திற்காக வழிபோக்கர்களிடம் நான் தினமும் பிடுங்கி பறிப்பதே வழக்கமாகும். தங்களிடமிருந்து சிறிது பெற வேண்டும் என்று எண்ணிதான் விரைவாக வந்தேன் என்று கூறினேன். அதனை செவிமடுத்த முனிவர்கள் புன்னகையுடன் மரியாதையுடன் கூறினார்கள், அப்படியானால் நாங்கள் கூறுவதை கேட்பாய். நீ உன்னுடைய குடும்பத்தாரிடம் சென்று வினவுவாய், உங்களுக்காக நான் செய்யும் பாவங்களை நீங்களும் கூடவே பங்கேற்றுக் கொள்வீர்களா என்று. நீ சென்று வினவி வரும் வரை நாங்கள் சந்தேகமில்லாமல் இங்கேயே நிற்கிறோம். இதனை கேட்டு நான் மீண்டும் இல்லத்திற்கு வந்து என் பிள்ளைகள் மற்றும் மனைவியிடம் கேட்டேன், பாவச் செயல்களை செய்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன். நாள்தோறும் நான் கொண்டு வந்து தரும் பொருள்கள் மற்றும் அவற்றின் பலன்களை நீங்கள் அனைவரும் பங்கு போட்டுக் கொள்கிறீர்களா, அல்லது பாவங்களை மட்டும் நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டுமா? உண்மையை கூறுங்கள் என்று வினவியதற்கு அவர்கள் எனக்கு பதில் கூறினார்கள், நீங்கள் தினமும் செய்யும் வினைகளின் கர்மங்களின் பலனை அதை செய்த காரியகர்த்தாவாய் தவிர வேறு யாராவது அனுபவிப்பார்களா? அவரவர் இடைவிடாது செய்யும் கர்மங்களின் பலனை அவரவரே அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதனை கேட்டு நான் மிகவும் விரக்தியுற்று மனதிற்குள் பலமுறை சிந்தித்து தபசுவைகள் வீற்றிருக்கும் திசையை நோக்கி மிகுந்த வருத்தத்தோடு சென்று வணங்கினேன். நல்தவம் இயற்றும் முனிவர்களின் சேர்க்கையால் என் அந்த கரணம் மனம் சுத்தமடைந்தது. எனது வில் மற்றும் அம்புகளை தூர எறிந்துவிட்டு பக்தி உணர்வோடு அவர்களின் பாதங்களின் அருகே பணிந்து வணங்கினேன். துன்பக் கடலில் மூழ்கியிருக்கும் என்னை கருணை கடலை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். சரணடைந்தவரை காப்பதே மகாத்மாக்களுக்கு அழகல்லவா? இவ்வாறு கூறி பாதங்களில் பணிந்தவனை கண்டு முனிவர்கள் அருளி செய்தார்கள், எழுந்திரு, உனக்கு என்றும் நன்மை உண்டாகட்டும், உனக்கு மங்களமும் சித்த சுத்தியும் உண்டாகட்டும். நல்லோரின் சேர்க்கையால் சத்சங்கத்தால் உடனே நற்பலன் கிடைக்கும். இது போன்ற மகாத்மாக்களான வேதியர்களின் பெருமை ஒப்பற்றது. இன்றே உனக்கு ஓர் உபதேசம் தருகிறோம். என்னால் உனக்கு நற்கதி கிடைக்கும். முனிவர்கள் தங்களுக்குள் சிந்தித்து மனதிற்குள் எண்ணினார்கள், இவன் மிகவும் கெட்ட நடத்தை கொண்ட பிராமணன், இழிந்தவன், தேவஜனங்களால் கைவிடப்பட வேண்டியவன், என்றாலும் காப்பாற்று காப்பாற்று என்று சரணடைந்தவன், துஷ்டனாக இருந்தாலும் முயற்சியுடன் காப்பாற்றப்பட வேண்டியவனே. நேரடி பரபிரம்ம ஞானத்தை உபதேசித்து மோட்ச வழியை காட்டி இவனை காப்பாற்றுவோம். இவ்வாறு கூறி ராம எனும் 2 எழுத்துக்களின் நாமத்தை தலைகீழ் வரிசையில் மரா அவருக்கு உபதேசித்து கொடுத்தார்கள். நீ எப்போதும் மரா மரா என்று இடைவிடாமல் ஜபித்து உனது மனதை ஏகாக்கிரப்படுத்திக் கொள். நாங்கள் மீண்டும் இங்கு திரும்பி வரும் வரை நீ இதேபோல் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருப்பாய். இவ்வாறு அருள் புரிந்து முனி சிறந்தவர்கள் விரைவாக தங்கள் தேவ வழியில் சென்றார்கள். நானும் அவர்களுக்கு வணங்கி பக்தியுடன் மரா என்று 1000 யுகங்கள் முடியும் வரை ஜபித்து கொண்டிருந்தேன். என் உடலை சுற்றி புற்று வளர்ந்து என்னை முற்றிலும் மூடிக்கொண்டது. வெளி உலக நினைவும் முற்றிலும் மறந்து போனது. சூரியன்கள் உதிப்பது போல அந்த தவ சிரேஷ்டர்கள் மீண்டும் எழுந்துள்ளார்கள். வெளியே வா என்று அவர்கள் கூறியதை செவிமடுத்து நான் உடனடியாக புற்றிலிருந்து வெளியே வந்தேன். புற்றின் வல்மீகம் நடுவிலிருந்து பிறந்தபடியால் அந்த முனிவர்கள் எனக்கு வால்மீகி என்று பெயரிட்டார்கள். வால்மீகி ஆகிய முனி சிரேஷ்டன் உனக்கு அளப்பரிய பிரம்ம ஞானத்தை அருள்வானாக என்று அருளி செய்து முனிவர் முதலானோர் எழுந்தருளியதால் நான் இவ்வாறு இங்கு வந்தேன். ராமாமிர்தத்தின் பெருமை நிமித்தமாகவே ராமா நான் இவ்வாறு உருகி நின்றேன். இன்று சீதாதேவி, சுமித்ரையின் புதல்வனான லக்ஷ்மண சுவாமி ஆகியோருடன் உன்னை மகிழ்ச்சியோடு காண்பதற்கான பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் முன்பு செய்த புண்ணியம் நன்றாக பலித்தது. கருணை கடலே, தாமரை கண்ணா, ராமா, தயாபரனே, ராஜேந்திரனே, ராகவனே, உன்னை கண்களால் கண்டதனால் நான் முக்தனானேன். காப்பாற்றுவதில் வல்லவனே, தேவர்களின் அதிபதியே. சித்திரக்கூட பிரவேசம். சீதையுடன் வசிப்பதற்கு ஒரு மகிழ்ச்சியான இடத்தை காட்டுவதற்காக நான் வருகிறேன் என்று கூறி முனிவர் சீடர்கள் சூட எழுந்து வந்து அருகிலிருந்தார். சித்திரக்கூட மலைக்கும் கங்கைக்கும் நடுவே ஒரு அழகான ஆசிரமத்தை மகா முனிவர் அமைத்தார். தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய திசைகளில் மனதை கவரும் 2 குடில்களை கட்டி அதில் அமருமாறு அருளினார். மன்மதனுக்கு நிகரான ஸ்ரீராமன் ஜனகனின் புதல்வியான தேவி சீதையுடனும் தூய்மையான மனமுடைய லக்ஷ்மண சுவாமியுடனும் பிரம்மாத்மாவாக அங்கே வசித்து வந்தார்.
வால்மீகி முனிவரால் எப்போதும் தினமும் பூஜிக்கப்படுபவரான பகவான் ஸ்ரீ ராமபிரான் அழகு மிகுந்த ஜானகி தேவியுடனும் தனது சகோதரன் லக்ஷ்மண சுவாமியுடனும் அன்பும் ஆனந்தமும் கொண்டு தேவர்களாலும் முனிவர்களாலும் சேவிக்கப்பட்ட தேவேந்திரன் விண்ணுலகில் வாழ்வது போல மகிழ்ந்து வாழ்ந்து வந்தான். தசரத மன்னனின் மறைவு. அமைச்சர்களில் சிறந்தவரான சுமந்திரன் தேரில் ஏறி விரைவாக சென்று அயோத்தியை அடைந்தான். தனது முக ஆடையால் முகத்தை மூடி விழிகளிலிருந்து இடைவிடாது விழுந்த விழிநீரை துடைத்து கொண்டு அந்த தேரை வெளியே நிறுத்திவிட்டு துணிவுடன் மன்னனின் முன்னே சென்று வணங்கினான். மன்னனே வெற்றி பெறுக, வீரர்களின் திலகமே வெற்றி பெறுக, சாஸ்திரங்களை உணர்ந்தவரே வெற்றி பெறுக, பராக்கிரம கடலே புகழின் நிதியே என் இறைவனே சூரிய குலத்தில் உதித்த ரத்தினமே வெற்றி பெறுக. இவ்வாறு துதித்து வணங்கிய சுமந்திரனிடம் சிறந்த மன்னனான தசரத மன்னன் உடனே வினவினான். தன் தம்பியுடனும் ஜானகியுடனும் இணைந்து ராகவன் ராமன் எந்த திசையில் வசிக்கிறான்? வெட்கமற்றவனும் பெரும் பாவியுமான என்னிடம் சொல்வதற்கு என்ன? ராமன் என்ன செய்தி கூறி அனுப்பினான்? இலக்குவன் என்ன கூறினான்? முக்கியமாக லக்ஷ்மிக்கு நிகரான ஜானகி தேவியான சீத்தை என்ன கூறினாள்? அந்தோ ராமா, அந்தோ நற்குணக்கடலே, இலக்குவா, தாமரை கண்ணியே, இளங்குமரியே, மிதிலையின் செல்வியே, துயரத்தால் தவித்து உயிர்விட துணியும் தீய செயலை எண்ணி கலங்க வேண்டாம். மக்களையும் மனைவியையும் துறந்து மடிவது தக்க காலம் அன்றி வந்து சேர்ந்த புண்ணிய பயனே ஆகும். இவ்வாறெல்லாம் கூறி அழுகின்ற மன்னனிடம் மிகுந்த துயரத்தோடும் மன வருத்தத்தோடும் சுமந்திரன் கூறினான். ஸ்ரீராமன், சீத்தை, இலக்குவன் ஆகியோரை தேரில் ஏற்றிக்கொண்டு உன் கட்டளைப்படி சென்றேன். ஸ்ருங்கிபேரபுரம் என்னும் நகரத்தின் அருகில் சென்று கங்கை கரையில் தங்கியிருந்த வேளையில் ஸ்ருங்கிபேரபுரத்தின் தலைவனான குகன் வந்து எம்மை வணங்கி தொழுதான். கிழங்குகளையும் பழங்களையும் குகன் கொண்டு வந்து கொடுத்தான். அவற்றை திருக்கரங்களால் தொட்டு ஏற்றுக்கொண்டனர். ராஜகுமாரர்கள் சடை முடியை ஆலம்பால் கொண்டு தரித்து கொண்டனர். பின்னர் புருஷோத்தமனான ராமபிரான் என்னிடம் கூறினார், என்னை குறித்து யாரும் துயரப்பட வேண்டாம் என்று தந்தையாரிடம் கூறுவீராக. மன உளைச்சலும் வேதனையும் அவருக்கு ஏற்படாமல் இருக்கட்டும். அயோத்தியில் இருப்போருக்கு இன்பமும் காட்டில் வாழும் எங்களுக்கு முக்தி சித்திக்க பெரு வழியும் அமையும். தாயாருக்கு என் வணக்கங்களை கூறுவீராக. என்னை குறித்து எவ்வித துயரமும் அடைய வேண்டாம். மேலும் மேலும் தந்தையிடம் கூறுவீராக. முதுமையின் பிணியினாலும் பிரிவின் துயராலும் வாடும் அவரின் எஞ்சிய துக்கத்தை எல்லாம் என் ஆசை வார்த்தைகளாகிய அமுதத்தால் போக்க வேண்டும். ஜானகியும் என்னை வணங்கி தன் முகத்தாமரையை தாழ்த்தி மெல்ல மெல்ல கூறினாள். வெளிநீர் துளிகளை துடைத்து தொண்டை அடைக்க பேசினார் சுமந்திரர். ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகளில் சாஷ்டாங்க நமஸ்காரம். படகில் ஏறி குகனோடு இணைந்து உயிர் பிரியும் வேதனையுடன் நின்ற இந்த அடியேனும் அவர்கள் அக்கறை சென்று இறங்கி மறையும் வரை கண்டு நின்று இக்கரையில் பிணம் போல நின்றேன். 4-5 நாளிகை கழிந்த பின் தைரியம் இழந்து மெல்ல திரும்பி வந்தேன். அங்கே அன்னை கௌசல்யை அழத் தொடங்கினாள். முன்பே வரமளித்து விருப்பத்திற்குரிய கைகேயிக்கு ராஜ்யத்தை மகிழ்ச்சியோடு கொடுத்தால் மட்டும் போதாதா? நற்பண்புகள் இல்லாத என்னை அனாதையாக்கி விட்டு செல்வதற்கு இந்த பாவி அப்படி என்ன பிழை செய்தேன்? தெய்வமே, இவையெல்லாம் செய்து முடித்த பின் இப்போது புலம்புவதற்கு காரணம் என்ன? மன்னன் தசரதன் கௌசல்யை அன்னை கூறிய வார்த்தைகளை வேதனையுடன் செவிமடுத்து மெல்ல கூறினான். புண்ணில் கொள்ளி வைப்பது போல புண்ணியமில்லாத என்னை மேலும் வேதனைப்படுத்தாதே. துயரம் தாங்காமல் இறக்கத் தொடங்கும் என் உள்ளத்தை மேலும் உருக்கி வைக்காதே. என் அன்பே, உயிர் பிரியும் காலம் நெருங்கிய போது அந்த தபோதனன் முனிவர் புத்திர சோகத்தால் என்னை சபித்த காரணத்தால் இது நேர்ந்தது. அழகிய பெண்ணே, அந்த சாபத்தின் கதையினை செவிமடுப்பாய். உண்மையான தபஸ்விகள் இறைவனுக்கு சமமானவர்கள் அல்லவா? நள்ளிரவில் அம்புகளையும் வில்லையும் கரத்தினில் ஏன் வேட்டையாடச் சென்ற நான் நதிக்கரையில் அடர்ந்த காட்டிற்குள் மனதை கவரும் வேளையில் தாகத்தால் தவித்த பெற்றோர் பணித்ததால் ஒரு முனிகுமாரன் ஸ்ரவணகுமாரன் துணிச்சலுடன் இருட்டில் ஒரு குடத்துடன் நீர் எடுக்க வந்தான். அவன் அன்போடு குடத்தை நீரில் மூழ்கடித்த போது குடத்திற்குள் நீர் நுழையும் சப்தம் கேட்டது. அதை ஒரு யானை தன் தும்பிக்கையால் நீர் அருந்துவதாக எண்ணி ஒலியை கேட்டு எரியும் சப்த வீதி அம்பு ஒன்றை வில்லில் பூட்டி உறுதியுடன் எய்தேன். அந்தோ
நான் கொல்லப்பட்டேன், ஐயோ ஐயோ நான் இறக்கின்றேனே என்று ஒரு மனிதனின் குரல் கேட்டது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, ஐயோ தெய்வமே, நான் தாக்கப்பட்டு விட்டேனே, என் பெற்றோர் தாகத்துடன் நீருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களே. இப்படிப்பட்ட மனிதனின் அலறலை செவிமடுத்து நான் மிகுந்த அச்சமடைந்து உடனடியாக அங்கு சென்று அந்த இள முனிவரின் பாதங்களில் பணிந்து வருத்தத்துடன் கூறினேன், சுவாமி, நான் தசரதன் என்னும் அரசன், பெரும் குற்றவாளியான என்னை காத்தருளுங்கள். வேட்டையாடும் ஆவலில் அறியாமல் ஏதோ மிருகம் நீரருந்தும் சப்தம் என்று நினைத்து மகாபாவியான நான் அம்பை எய்துவிட்டேன். தாங்கள் உயிரை துறக்க வேண்டாம். அவனது பாதங்களில் பணிந்து அழுது கொண்டிருந்த என்னிடம் அந்த இள முனிவன் சோகத்தோடு இவ்வாறு கூறத் தொடங்கினான். செயலின் வசத்தால் இது நிகழ்ந்தேறியது. அதனால் உனக்கு பிரம்மஹத்தி பாவம் உண்டாகாது. நான் வைசியன் மட்டுமே. என் பெற்றோரை தவிக்க விடாமல் சீக்கிரம் அங்கு எடுத்துச் செல்வாய். முதுமையினாலும் மூப்பினாலும் விழிகளின் பார்வையை இழந்து அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தாகத்தினால் தவிக்கும் அவர்களுக்கு இந்த தண்ணீரை நீ கொண்டு சென்று கொடுத்து தாகத்தை தணிப்பாயாக. நிகழ்ந்த விவரங்கள் அனைத்தையும் அவர்களிடம் கூறுவாய். உண்மையை கூறினால் அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். ஆனால் என் தந்தைக்கு கோபம் வந்தால் உன்னை சாம்பலாக்கி விடுவார். கவனத்தோடு இருப்பாய் என்று கூறினான். எனது பிராணன் பிரிவதற்குள் இந்த அம்பை என் உடலிலிருந்து பிடுங்கி எடு, தாமதிக்காதே. இதனை கேட்டு கதறி எழுது அம்பை உருவி எடுத்தேன். பின்னர் நீரையும் கமண்டலத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த தம்பதியர் இருக்கும் இடத்தை நோக்கி பயத்துடன் சென்றேன். நான் அங்கே நெருங்கிய வேளையில் முதுமையினாலும் பார்வையற்ற நிலையினாலும் இருண்ட இரவின் பசியின் தாகமும் கொண்டு தவிக்கும் எங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரச் சென்று, ஒரே மகனான நீ எங்களை மறந்து விட்டாயா? எங்களுக்கு வேறு எந்த ஆதாரமும் எந்த காலத்திலும் இல்லையே. நீ தவிர வேறு யாராவது தாமதிப்பார்களா? மிகவும் சக்தியும் ஆற்றலும் கொண்டவனே, முன்பெல்லாம் மிக விரைவாக வந்து விடுவாயே என் குமாரனே என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ நடந்து வரும் அதிர்வின் சப்தம் கேட்டது. அந்த நேரத்தில் விருப்பத்துடன் காலடி சப்தம் கேட்டு விருப்பத்தோடு தந்தையும், என் மகனே, நீ வர தாமதமானதால் விரைவாக எனக்கு அன்போடு தண்ணீரை கொண்டு வந்து தா என்று கூறினார். இதனை கேட்டு நான் பயந்தவனாய் அந்த தம்பதியினரின் பாதங்களை பக்தியுடன் வணங்கி நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையும் விவரித்தேன். அப்போது நான் உங்கள் மகன் அல்ல, அயோத்தியின் அதிபதியான தசரதன் என்ற பெயருடைய மன்னன். இரவில் காட்டிற்குள் வேட்டையாடும் ஆசையால் புலிகள் போன்ற மிருகங்களை கொன்று நதிக்கரையில் மிருகங்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தேன். குடத்தில் நீர் நிறையும் சப்தம் கேட்டது. யானை தன் துதிக்கையால் நீரை அருந்தும் போது ஏற்படும் சப்தம் என்று எண்ணி அது எதுவென்று சரியாக ஆராயாமல் பலமாக அம்பை எய்தேன். உடனே ஒரு சிறுவனின் அழுகை சப்தம் கேட்டது. அதை செவிமடுத்து பயந்து போய் நான் விரைந்து அங்கே சென்றேன். அந்த சிறுவனை கண்டு வணங்கினேன். அவன் தன் காயத்திற்கு காரணம் இன்னதென்று என்னிடம் கூறினான். இது என்னுடைய கர்மா மட்டுமே. இதனால் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாகாது. விழிகள் தெரியாத வயதான என் பெற்றோர் ஆசிரமத்தில் பசியோடும் தாகத்தோடும் என்னையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்று கூறி உயிர் நீத்தான். இதனை நான் செவிமடுத்து கொண்டு பயந்து போய் இங்கே வந்தேன். ஞானிகளாகிய நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஸ்ரீபாத பங்கஜமன்று வேறில்லை. பாவியான இந்த அடியேனுக்கு ஆதரவு. ஜீவராசிகள் மீது இரக்கம் கொண்டவர்கள் அல்லவா எப்போதும் தபஸ்விகளின் சிரேஷ்டர்களான நீங்கள். இதனை செவிமடுத்து அழுது அழுது அளவில்லா துயரத்துடன் கூறினார்கள். மகன் எங்கே கிடைக்கிறானோ அங்கே போக எங்களையும் அழைத்து செல்ல வேண்டும். நான் அதனை கேட்டு அவர்களை தூக்கி கொண்டு தீனத்துடன் மகனின் உடலை காட்டினேன். அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், இது என்ன கர்மா என்று கூறி தொட்டு தடவி மகனின் உடலையும் பின்னும் பலவாறு கூறி புலம்பி தீனத்தோடு என்னை கண்டு கூறினார்கள், நீ இனி நல்ல ஈம கிரியைகளை செய்ய வேண்டும். தழலை நன்றாக மூட்டி தீ மூட்டுவாயாக, தாமதிக்காமல். அங்கே நானும் விறகு சிதையை அடுக்கினேன். மகனோடு சேர்ந்து சிதையில் பிரவேசித்தார்கள். அவர்களும் உடல்கள் தகனம் செய்யப்பட்டு மூவரும் தேவலோகத்தை அடைந்து வாழ்ந்தார்கள். தவ முதிர்ந்த முனிவர் இறக்கும் தருவாயில் என்னிடம், மகனை புரிந்த துயரத்தால் நான் இறப்பது போலவே நீ மகனை பிரிந்த துயரத்தால் உயிரிழப்பாய் என்று சாபம் கொடுத்து உயிரிழந்தார். நமக்கு சாபக்காலம் வந்துவிட்டது. தபஸ்வியின் வார்த்தை பொய்யாகாது. மன்னன் இவ்வாறு கூறி புலம்பி மீண்டும் மீண்டும் கதறத் தொடங்கினான். ஹா ராமா புத்திரா, ஹா சீதே ஜனகநந்தினி, ஹா ராமா சீதே லக்ஷ்மணா நகுண கடலே
குறிப்பு: இந்த பகுதி தசரத சக்கரவர்த்தி தனது இறுதி காலத்தில் இளமையில் அறியாமல் ஸ்ரவணகுமாரனை கொன்றதால் அவனது பெற்றோர் அவருக்கு அளித்த சாபத்தை நினைவு கூர்ந்து ராமனை பிரிந்த துயரத்தில் கதறி அழுது உயிரை துறக்கும் காட்சியாகும். உங்களையும் பிரிந்து நான் மீண்டும் இங்கு வந்து கைகேயியின் செயலால் இது நிகழ்ந்தது. தாமரை போன்ற விழிகளை உடைய ராமனை எண்ணி எண்ணி தசரத மன்னர் தேவலோகம் சென்றடைந்தார். தசரத மன்னர் உயிர் துறந்தார். உடனே வால்மீகி முனிவர் கேகய நாட்டிற்கு தூதுவர்களை அனுப்பி பரத சத்ருக்னர்களை விரைவாக அயோத்தி நகருக்கு திரும்ப அனுப்புமாறு மன்னன் யுதாஜித்திடம் தூதர்கள் மூலம் செய்தி அனுப்பினார். அத்தியாத்ம ராமாயணத்தின் 7ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.